ஆளையும் காணோம். வீடு முழுக்க நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்படி மொட்டை மாடியில் வந்து அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்களே, அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ரொம்ப நாள் அம்மாட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் பேச முடியாமல் போயிடுது. இன்றைக்காவது எப்படியாவது இந்த விஷயத்தை பற்றி அம்மாட்ட பேசிடணும். அம்மா அம்மா, என்னம்மா இங்கே வந்து தனியாக நின்று என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வா விக்கி, சும்மா தான் அப்படியே காத்தோட்டமாக கொஞ்சம் நேரம் மேலே வந்து நிப்போன்ட்டு வந்தேன்ப்பா, வேற ஒன்றும் இல்லைப்பா. என்ன விக்கி? அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்பேன், நீங்கள் மறைக்காமல் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு என்கிட்ட நீங்கள் சொல்லணும், சரியாம்மா? கண்டிப்பாக என் மனசில் உள்ளதை நான் சொல்கிறேன் விக்கி, நீ விஷயம் என்னன்னு சொல்லு. அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்காம்மா, அப்பா புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணார்ல, அதில் நம்மளுக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டு நிறைய கடன் ஏற்பட்டுருச்சு. அந்த கடனுக்கு பதிலாக உங்கள் நகையெல்லாம் கொண்டு போய் அடவில் வச்சிங்க. கடைசியில் அந்த கடனையும் கட்ட முடியல, உங்கள் நகையும் மீட்ட முடியாமல் நம்ம அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காம்மா? விக்கி, அந்த நாளை எப்படிப்பா நான் மறப்பேன்? அந்த நாளில் நானும் உங்கள் அப்பாவும் மனசார ரொம்ப கஷ்டப்பட்டோம்ப்பா. நானும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து மருந்து குடிச்சு செத்துடலான்னு கூட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் செத்தா பிறகு நீ அனாதையாக தவிச்சு நிற்பியப்பா. ஒன்று நினச்சி தான் அந்த முடிவை நாங்கள் கைவிட்டோம். உங்கள் அப்பா நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா இருந்த காலத்தில் எத்தனையோ உறவுகள் நம்மக்கிட்ட வந்து பணம் காசு வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுருக்குறோம். அதே உறவுக்காரவங்கிட்ட போய் பிஸ்னஸில் எங்கள் வீட்டுக்காருக்கு லாஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுங்கன்னு அவங்கக்கிட்ட போய் கேட்கும் போத பணத்தை வச்சுக்கிட்டேவும் மனசு கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஈவு இறக்கல்லாமல் இல்லைன்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்கப்பா. அவங்க நல்ல வசதியாக தான் இருக்காங்க, ஆனாலும் நம்மளுக்கு உதவி செய்யணும்னு அவங்களுக்கு எண்ணம் இல்லைப்பா. அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. அந்த நாளில் பட்ட கஷ்டத்தை நான் இப்போ நினச்சாலும் என் மனசு கொதிக்குதுப்பா. அதை நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. அதனால அம்மா, அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தது யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்காம்மா? விக்கி, சரிம்மா, உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு இப்போ தெரியுதும்மா. அந்த நேரத்தில் நம்ம மாமா மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகணும்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? மாமா அப்போ ராத்திரி பகலாக பாராமல் மொத்த தோட்டத்தையுமே என் தங்கச்சிக்காண்டி நான் விற்பேன்னு ஒவ்வொரு ஆளுகிட்டையே அலைஞ்சாங்கம்மா. எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு காசை தேத்தி எடுத்துகிட்டு வந்து உங்கள் நகையை மீட்டு கொடுத்து அப்பாவோட எல்லா கடனையும் அடைச்சி நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தாங்கம்மா மாமா. அந்த நேரத்தில் மாமா மட்டும் நம்மளுக்கு உதவி செய்யலைன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகணும்னு நீ கொஞ்சம் நினச்சி பாருமா. மாமா நம்ம கடன் சுமையெல்லாம் நீக்கிவிட்டு உன் நகையெல்லாம் மீட்டு கொடுத்து அந்த நேரத்தில் தங்கச்சி உனக்கு நான் இருக்கேன், கூட பிறந்த பிறப்பு நான் இருக்கும் போது நீ எதுக்கு தங்கச்சி இப்படி கவலைப்படுறேன்னு மாமா உனக்கு பக்கத்துணையாக நின்னாருமா. அப்போ அப்படிலாம் இருந்த மாமாவை இன்னைக்கு நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு மாமா மனசை எப்படிலாம் கஷ்டப்படுத்திட்டீங்கம்மா. விக்கி அம்மா, இந்த ஒரு காரியத்தில் மட்டும் இல்லைம்மா, மாமா அடுத்தடுத்து இன்னும் நம்மளுக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்காரு. அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு பணத்துக்காண்டி மாமா மனசை கஷ்டப்படுத்திட்டீங்களேம்மா. கொஞ்சம் யோசித்து பாருங்கம்மா. மாமா அப்படி உங்களுக்கு என்னம்மா செஞ்சாரு? நல்லா தானம்மா செஞ்சுருக்காரு. அப்படி நல்லது செஞ்சவரோட மனசை நீங்கள் கஷ்டப்படுத்தினா நீங்கள் நல்லா இருக்க முடியுமாம்மா? அம்மா, கொஞ்சம் யோசித்து பாருங்கம்மா. யோசித்து நல்ல முடிவாக எடுங்கம்மா. சரிங்கம்மா, நான் உங்ககிட்ட பேச வேண்டியதை பேசிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு நம்புகிறேம்மா. நான் போகிறேன், நீங்கள் கீழே வாங்க என்னம்மா. கடவுளே, எங்கள் அம்மா மனசை எப்படியாவது மாற்றிடு. மறுபடியும் நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக ஒன்றா இருக்கணும் கடவுளே. அதுக்கு நீ தான் அருள் புரியணும். என் மகன் சொன்னது போல் நான் கஷ்டப்படுற நேரத்துலலாம் ஓடி வந்து உதவுனது என் அண்ணன் தான். அப்படி இருக்கிற அண்ணனை நான் இப்படி எடுத்திருந்து பேசிட்டேனே, நான் இப்படி செஞ்சிட்டேனே. கடவுளே, என்னை மன்னிச்சிடு. அண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணா. சொத்து மேலேயும் பணத்து மேலேயும் ஆசை வச்ச எனக்கு என் மேலே பாசம் வச்ச ஒன்று நான் மறந்துட்டேனே, என்னை மன்னிச்சிருண்ணே. வாப்பா விக்கி, வா. என்ன அங்கேயே நின்றுட்ட? உள்ள வாப்பா. அந்த வரேன் ஆச்சி. உட்காருப்பா விக்கி. ஏன்ப்பா நிற்கிற? உட்காரு. ஆச்சி, டீ குடிச்சிட்டிங்களா ஆச்சி? வெத்தலையெல்லாம் சாப்பிட்றதுக்கு இருக்கா ஆச்சி? இல்லைன்னா வாங்கிட்டு வரணுமாச்சி? டீயெல்லாம் குடிச்சிட்டேன்ப்பா, வெத்தலையும் இருக்குப்பா. நீ டீ குடிச்சிட்டியாப்பா? குடிச்சிட்டேன் ஆச்சி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு சொல்லி தான் வந்தேன். பேசலாமாச்சி? என்ன சாமி பேசணும்? சொல்லு. என் பேரன் பேசுகிறத நான் கேட்காம இருப்பேனா? சொல்லு சாமி. ஆச்சி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன். உங்கள் மனசில் இருக்கிறத பட்டுன்னு போட்டு உடைக்கணும், சரியாச்சி? மறைக்காமல் சொல்லணும், சரியாச்சி? சொல்கிறேன் சாமி. உங்ககிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? நான் எதுக்கு எதையும் மறைக்க போகிறேன்? என்னன்னு கேளு ஆச்சி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு நெஞ்சு வலி வந்துருச்சுலாச்சி. மாமா அம்மா எல்லாரும் சேர்ந்து உங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனோம். டாக்டர் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க.
ஆமா சாமி, அந்த நாளை ஆட்சியால் மறக்கவே முடியாது. நல்லா சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு வந்து தூங்கலான்னு தான் படுத்தேன் பார்த்துக்கோ. படுத்த உடனே இந்த பக்கம் நெஞ்சு படபட படபடன்னு அடிச்சிட்டு அப்படியே நெஞ்சு வலி என்னால் தாங்க முடியல. ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்தி குமிச்சிட்டேன் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மா மாமா எல்லாரும் சேர்ந்து என்னை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க. சரியாச்சி, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பணம் ரொம்ப செலவாகும்னு சொன்னாங்களே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? உங்களை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்த உடனே சொந்தக்காரவங்க யாருமே உங்களை பார்க்க வரலாச்சு. ஏன் தெரியுமா? அப்போ நம்ம வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம யார்கிட்டையும் பணம் கேட்டுருவோமோ என்னமோன்னு சொந்தக்காரவங்க கூட உங்களை ஆஸ்பத்திரியில் வந்து யாருமே பார்க்கலாச்சு, பார்க்கவும் வரல. ஆனால் அந்த நேரத்துலையும் மாமா என்ன செஞ்சார் தெரியுமா ஆச்சி? நம்ம வீட்டில் தொழுவத்தில் கட்டியிருந்தோம்ல மாடு ஆடு இது எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே எல்லாத்தையும் வித்துட்டாராச்சு. அது போக மாமா கிட்ட அப்போ ஒரு 2-3 நிலம்தான் இருந்துச்சு. அதையும் விற்றுட்டு உங்கள் ஆப்ரேஷன் செலவுக்கு அம்புட்டு பணத்தையும் அப்படியே கொண்டு வந்து கட்டினாராச்சு. அது மட்டும் இல்லாச்சு, அந்த நேரத்தில் அத்தை அவங்க போட்டிருந்த அந்த தாலி செயினை கூட கழட்டி கொடுத்தாங்க. அத்தை உசுறு தான் முக்கியம், எனக்கு இந்த செயினெல்லாம் அப்புறமே நம்ம வாங்கிக்கலாம், இப்போ நீங்கள் இதை அடகு வச்சாலும் சரி விற்றாலும் சரி எப்படியாவது அத்தை உசுரை காப்பாற்றிருங்க, அவங்க உயிரோடு நம்மளுக்கு திரும்ப வந்தால் போதுன்னு அத்தை அப்படி செஞ்சாங்க ஆச்சி. அந்த நேரத்தில் அத்தையும் மாமாவும் சேர்ந்து ஒரே முடிவெடுத்து உங்கள் உசுரை காப்பாற்றுறதுக்கு வீட்டு சொத்து பத்துன்னு எதையும் பார்க்காம நகை நட்டுன்னு பார்க்காம அத்தனையும் வித்து எடுத்து உங்கள் உசுரை காப்பாற்றிருக்காங்க ஆச்சி. அன்றைக்கி காப்பாற்றுறதுனால தான் இன்றைக்கி நீங்கள் உசுரோடு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் திரும்ப அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? பணத்து மேலேயும் சொத்து மேலேயும் ஆசைப்பட்டு மாமா மனசையும் அத்தை மனசையும் கஷ்டப்படுத்தி இந்த வீட்டையும் 2ஆக பிரிக்க வச்சு அவங்கள அவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க ஆச்சி. மாமா அவங்க மேலே உசிரியே வச்சிருக்காராச்சி. ஆனால் நீங்கள் தான் மாமாவை புரிஞ்சுக்கல. விக்கி, சரியாச்சி, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சதை பேசிட்டேன். நல்லா யோசித்து பாருங்க. நான் வரேன் ஆச்சி. கடவுளே, நான் எடுக்கிற முயற்சியில் எனக்கு வெற்றி கிடைக்கணும் கடவுளே. இப்படியே ஆச்சிட்டையும் அம்மாட்டையும் பேசியாச்சு. ஆனால் இவங்க மனசு மாறி வரணுமே. சரி, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என் பேரை என்கிட்ட வந்து பேசிட்டு போன பிறகு என் மனசெல்லாம் ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என் மகன் எனக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கான். ஆனால் நான் இந்த சொத்து மேலேயும் இந்த பணத்து மேலேயும் இருக்கிற ஆசையில் என் மகனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். என் மருமகன் மட்டும் என்ன, அவள் சொக்க தங்கம். அவளை என்னைக்கு நான் கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்னா அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் என்னைய நல்லா பார்த்துக்கிட்டா. எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னைய நல்லா பார்த்துக்குவா. அவளை எந்த குறையும் சொல்ல முடியாது. அப்படி செஞ்ச என் மருமகளை நான் துமிர்த்தனம் பிடிச்சி போய் அவளை எவ்வளவோ கொடுமைப்படுத்திட்டேன். அவளுக்கு குழந்தை இல்லைன்னு அந்த நாட்களில் அவளை எவ்வளவோ குத்தி காட்டி பேசி அவன் மனசை காயப்படுத்தியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் அவள் பெருசாக எடுத்துக்கல. என்னைய மேலும் நல்லா தான் பார்த்துக்கிட்டா. நான் தான் ரொம்ப துமிர் பிடிச்சி போய் அவளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தேன். இப்போ என் மருமகளையும் என் மகனையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே கொண்டு அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். என்னாச்சு? அம்மா ஒரு மாதிரி முகமெல்லாம் சோர்ந்து போய் உட்காந்துருக்காங்க. உடம்புடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியலையே. கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. சரி, விக்கியை கூப்பிட்டு என்னாச்சுன்னு கேட்பான் அவங்ககிட்டேவும். என் உயிரையே காப்பாற்றி கொடுத்த என் மகனை நான் இன்னைக்கு ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்க்குறேன். அது கடவுளை என்ன மன்னிப்பாரா? ஐயோ, அம்மா எதுக்கு அழுகுறாங்க? என்னாச்சு தெரியலையே, உடம்பு சரியில்லையா? அம்மா 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 என்னாச்சும்மா? உடம்பு எதுவும் சரியில்லையா? என்னன்னு சொல்லுங்கம்மா. வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம், நான் கூப்பிட்டு போகிறேன். வாங்கம்மா. என்னாச்சும்மா? ஏன் அழுகுறீங்க? தங்கராசு, தங்கராசு, இந்த அம்மாவை மன்னிச்சிரியா? உன் மனசை புரிஞ்சுக்காம அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அம்மாவை மன்னிச்சிரியா? நடந்ததை எதையும் மனசில் வச்சுக்கிறாதையா? என்னம்மா பேசுகிறீங்க? என்கிட்ட போய் எதுக்குமா மன்னிப்புலாம் கேட்குறீங்க? நான் செஞ்ச துரோகத்துக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா தாயா சரியாக இருக்கும். பெத்த தாய் நான் தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்டு தாயே ஆகணும். என்னைய மன்னிச்சிரியா தங்கராசு? கடவுளே, இங்கே நடக்கிறது கனவா நனவா? என்னால் நம்பவே முடியலையே. எங்கள் ஆச்சி மனசு மாறிட்டாங்க போலையே. அப்பா எப்படிலாம் பேசுகிறாங்க? ஏங்க அண்ணையே, என்னால் நம்ப முடியலையே. அத்தைய மாமாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னால் நம்பவே முடியலையே. அண்ணே அண்ணி, நீங்கள் 2 பேரும் என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் 2 பேரோட மனசை நான் புரிஞ்சுக்கிறாம உங்களை எவ்வளவோ காயப்படுத்திட்டேன். இங்கே நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னை மன்னிச்சிருங்க 2 பேரும். மல்லிகா, என்னம்மா சொல்கிற நீ? ஆமாண்ணே,
நான் உங்கள் 2 பேரையும் புரிஞ்சுக்கிறாம நீங்கள் எனக்கு செஞ்ச எந்த நல்லதையும் நான் நினச்சி கூட பார்க்கலனே. என் மனசு முழுக்க பணத்து மேலேயும் சொத்து மேலேயுமே போயிடுச்சுனே. அதனால தான் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சிருங்கண்ணே. ஐயோ கடவுளே, எங்கள் அம்மாவும் மனசு மாறிட்டாங்க போலயே. அப்பா, என் மனசு இப்போ தான் இந்த ஐஸ்கிரீம் போல் அப்படியே குள்ளன்னு இருக்குது. கடவுளே, எங்கள் அம்மா மனசையும் எங்கள் ஆச்சி மனசையும் மாற்றிட்டேன். என் குடும்பம் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருச்சு. நாங்கள் இனிமேல் எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். கடவுளே, உனக்கு நன்றிப்பா. ஐயோ கடவுளே, இங்கே நடக்கிறது நனவா கனவா என்னாலேயே நம்ப முடியலையே. அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் என்னாச்சு? இப்படி மாறி மாறி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஒன்றுமே புரியலையே. அண்ணே சொல்லுங்கண்ணே, என்னைய மன்னிச்சிட்டீங்கன்னு நீங்களும் அண்ணியும் சேர்ந்து சொல்லுங்கண்ணே. அப்போதான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். ஆமாப்பா தங்கராசு, என்னையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுப்பா. அம்மா, ஏம்மா நீங்களும் தங்கச்சியும் மாறி மாறி என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்கள் மன்னிப்பு கேட்குறாப்புல எந்த தப்பும் செய்யலையம்மா. ஏதோ என்னைய புரிஞ்சுக்கிறல நீங்கள், அதனால கொஞ்சம் நமக்குள்ள சங்கடம் வந்துருச்சு. இதில் நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுக்கு எதுவும் இல்லைம்மா. அத்தை, நீங்களும் மல்லிகாவும் எங்களை புரிஞ்சுக்கிட்டதே போதும் த. இதுக்காண்டி மாமா கிட்ட மன்னிப்புலாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை த. அண்ணி, நீங்கள் எல்லா விதத்துலேயும் எனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கீங்க. உங்கள் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிறாம உங்களை எத்தனையோ முறை கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாம எனக்கு திரும்ப திரும்ப நல்லது தான் செஞ்சுருக்கீங்க. அப்படி இருந்து நான் உங்கள் மனசை மறுபடியும் கஷ்டப்படுத்தி தான் செஞ்சுருக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. ஐயோ மல்லிகா, ஏம்மா திரும்ப திரும்ப மன்னிப்புன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சொந்தத்துக்குள்ள என்னம்மா மன்னிப்பு? ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சு நடந்துக்கிட்டா போதும்மா. மன்னிப்புலாம் எதுக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லைம்மா. மல்லிகா, நடந்ததை எல்லாத்தையும் மன்னிக்க வேண்டாம், மறந்துடுவோம். அண்ணி, உங்களுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் நடந்ததை எல்லாத்தையும் மறந்துடுவோம், இனிமேல் சந்தோஷமாக வாழ்வோன்னு எப்படி பெருந்தன்மையாக சொல்கிறீங்க அண்ணி. ஆனால் எனக்கு அந்த பெருந்தன்மை இல்லாமல் போயிடுச்சே அண்ணி. அண்ணி, இனிமே உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவேன் அண்ணி. உங்களை தப்பாக எதுவும் பேச மாட்டேன். இது வரைக்கும் பேசுனதுக்கெல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணி. இனிமே உங்களை ஒரு வார்த்தை கூட தப்பாக பேச மாட்டேன் அண்ணி. அழுகாதீங்கம்மா. ஏம்மா அழுதுகிட்டே இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லைன்னு. அப்புறம் எதுக்குமா அழுதுகிறீங்க? அழுகிறது நிப்பாட்டுங்கம்மா. தங்கராசு, இன்னும் எதுக்குப்பா இந்த வீட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு கோடு இருக்குது? அதை தள்ளுப்பா, நான் அழிக்கிறேன். தள்ளுப்பா, என் கையாலேயே நான் அழிச்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். பார்த்தீங்களா மக்களே, சொந்தங்கிறது அப்படித்தான். சில நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் போயிடுவாங்க. அப்படி பிரிஞ்சிருக்கிறவங்கள நடுவில் இருக்கிறவங்க தூண்டி விட்டு இன்னும் பிரிச்சிருவாங்க. சண்டைகளை வளர்த்து குடும்பத்தை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அவங்க செஞ்ச நன்மைகளை சொல்லி பிரிஞ்ச சொந்தங்களை ஒன்று சேர்க்குறத உண்மையான பாசம். இந்த விக்கி சொன்னது கரெக்டு தானே மக்களே? சரியாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சே, அப்போதையே துவைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். மணி 6 மணி ஆயிடுச்சு. சீக்கிரமாக இருட்டவங்களையும் துவைச்சி காயப்படணும். சே, அப்போதையே துவைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். யார் நீ ஸ்கூல் விட்டு வரவும் அவ கூடயே விளாண்டுக்கிட்டு அப்படியே நேரமே போனதே தெரியல. மணி 6 மணி ஆயிடுச்சு. சீக்கிரமாக துவைச்சி முடிச்சிடணும் இருட்டவங்களையும். ஏய் மீனாட்சி, மீனாட்சி எங்கடி போய் தொலைஞ்ச? மீனாட்சி! ஏக்கா வனசாக்கா, பாவங்க்கா அந்த பிள்ளை, கோவப்படாம கொஞ்சம் நிதானமா பேசுக்கா. சின்ன பொண்ணு, இந்த விஷயத்துல மட்டும் அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசாத, எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் பார்த்துக்கோ. ஏய் சின்ன பொண்ணு, வாயை முடிட்டு பேசாம இருடி. வனசாக்கா ரொம்ப கோவமா இருக்காங்க. அக்கா என்னைய கோவமா கூப்பிடுறது போல இருக்குது. வெளியில தானே போயிருந்தா, என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவமா என்னைய கூப்பிடுறா? ஒன்றும் தெரியலையே, என்னன்னு போய் பார்ப்போம். அக்கா அந்த வரேங்க்கா. இவளை கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, என்ன காரணம் வந்து கேட்குறாளா? உள்ள போய் பார்ப்போம் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான்ட்டு. ஏய் மீனாட்சி, கூப்பிட்டா காது கேட்காதா உனக்கு? என்னன்னு கேட்க மாட்டியா? அக்கா நேரம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, வேகமாக துணியை துவைச்சி போட்டுருவோன்ட்டு துவைச்சிக்கிட்டு இருக்கேங்க்கா. நீங்கள் கூப்பிட்டீங்க கேட்டுச்சு. இந்த வரேன்னு தான் சொன்னேன், துணியை காய போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வரேங்கான்னு தான் சொன்னேன். என்னத்துக்குக்கா இவ்வளோ கோவப்படுறீங்க? எதுக்குக்கா கூப்பிட்டீங்க? எதுக்கு அக்கா இப்படி கோவப்படுதுன்னே தெரியலையே. ஒருவேளை சின்ன பொண்ணாக்கா நானும் ராஜாவும் பேசிக்கிட்டு இருந்ததை அக்காட்ட சொல்லியிருப்பாங்களோ? சின்ன பொண்ணாக்காட்ட நம்ம எவ்வளோ கெஞ்சி கேட்டுக்கிட்டோம். இப்படி இருந்தும் போய் அக்காட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போல. அதை கேட்டுட்டு தான் அக்கா இவ்வளோ கோவமா இருக்காங்க போல. ஏய், உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன்னை நான் இப்படித்தான் வளர்த்தனாடி. இப்ப என்ன காரியம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க? அக்கா என்னடி அக்கா?
இந்த வீட்டுக்கு நீ எதுக்காண்டி வந்த? என்னைய பார்க்கணும் தான் இந்த வீட்டுக்கு வந்த. என்னைய பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதையா ஒழுக்கம் செலுக்கமா அந்த வீட்டை விட்டு நீ போயிருக்கணுமா இல்லையா? உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன்டி. அக்கா பாசத்துல தான் நீ இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளவு நாளா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த வீட்டுல இவ்வளவு நாளா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு இப்பதானடி எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ இப்படி ஒரு கேவலமான காரியம் செய்வேன்னு நான் கனவுல கூட நினைக்கலடி. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அந்த நம்பிக்கையெல்லாம் பொய்யாக்கிட்டியடி பாதகத்தி. அக்கா. ஏய், நீ எதுவும் பேசாத. சின்ன பொண்ணு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? என் மாமியாரோட குணமும் தெரிஞ்சு நீ இப்படி நடந்துக்கிறியாடி. இந்த வீட்டுக்கு நான் வாக்கப்பட்டு வந்து அந்த மனுஷிக்கிட்ட வசவ வாங்கி ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்கடி. அதெல்லாம் தெரிஞ்சும் நீயும் என்ன அவமானப்படுத்திட்டியாடி. நீயும் அதே நரகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்க பாக்குறியாடி. அதெல்லாம் விடு, என் வாழ்க்கை தான் நாசமா போச்சு. அப்படி இருந்து ஏண்டி என் வாழ்க்கையை பார்த்து திருந்தாம இந்த நரகத்துக்குள்ளேயே ஓ வாழ்க்கையை அமைக்கணும்னு நினைக்கிற? அக்கா 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 வனசாக்கா, மீனாட்சி ரொம்ப அழுகுறாக்கா. போதும்க்கா, அவ சொன்னா கேட்டுக்குவாக்கா, வையாதீங்கக்கா. மீனாட்சி அழுகாதாம்மா. அக்கா உன் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கோ மீனாட்சி. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. அண்ணி அண்ணி, மீனாட்சியை திட்டாதீங்க அண்ணி. அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அண்ணி. தம்பி, எனக்கும் என் தங்கச்சிக்கும் 1008 பிரச்சனை இருக்கும் தம்பி. நீங்கள் இதில் தலையிடாதீங்க. இல்லை அண்ணி, நீங்கள் இப்போ பேசுகிறதுல என் வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு அண்ணி. அப்போ நான் பேசாமல் யார் அண்ணி பேசுவா? அண்ணி, நடந்தது என்னன்னு தெரியாமல் மீனாட்சியை திட்டாதீங்க அண்ணி. நீங்கள் இந்த வீட்டில் படுற கஷ்டத்தையும் எங்கள் அம்மா உங்களை தினமும் படுற டார்ச்சலையும் கொடுமையும் பார்த்துட்டு பயந்துட்டு தான் நான் ஆசைப்பட்டு என் காதலை மீனாட்சி கிட்ட சொன்னப்போ கூட மீனாட்சி என் காதலை தூக்கி எறிஞ்சிட்டா அண்ணி. உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா என் அக்கா வாழ்க்கையே பாழாயிருன்ட்டு என் காதலை ஏற்றுக்கிறாம என் காதலை அப்போ தூக்கி எறிஞ்சவா அண்ணி. சொல்றீங்க? ஆமாண்ணே, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அதுக்கப்புறமா நான் அவளுக்கு தைரியம் சொல்லி எத்தனையோ நாள் போராடி ரொம்ப நாள் கழிச்சு தான் என் காதலை அவ ஏற்றுக்கிட்டா. சொல்லாதீங்க அண்ணி, திட்டுற அந்த என்னைய திட்டுங்க அண்ணி. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அண்ணி. நான் மீனாட்சியை மனப்பூர்வமாக விரும்புகிறேன் அண்ணி. எப்படியாவது எங்கள் அம்மாக்கிட்டையும் எங்கள் அண்ணன்கிட்டையும் பேசி அவங்க சம்மதத்தை வாங்கி உங்கள் தங்கச்சி இந்த வீட்டுக்கு கௌரவமாக மருமகளாக கூட்டிகிட்டு வருவேன் அண்ணி. என்னை நம்புங்க அண்ணி. தம்பி, இதெல்லாம் நடக்காத தம்பி. வேணாம் தம்பி. ஏன் அண்ணி நடக்காதுன்னு சொல்கிறீங்க? எல்லாத்தையும் நான் நடந்து காட்டுறேன் அண்ணி. நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டு வரது மட்டும் இல்லாமல் அண்ணி, இந்த வீட்டில் உங்களுக்கு நடக்கிற கொடுமையும் தடுத்து நுப்பாட்டுறேன் அண்ணி. மீனாட்சியும் உங்களையும் இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ வைப்பேன் அண்ணி. என்னை நம்புங்க அண்ணி. தம்பி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது நல்லா தான் இருக்கு தம்பி. ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு வராது தம்பி. நம்ம 2 குடும்பமும் நிம்மதியாக இருக்கணும்னா நீங்கள் என் தங்கச்சியை மறந்து தான் ஆகணும் தம்பி. அக்கா, எங்கள் மாமியார் தான் ஃபோன் போடுறாங்க, என்னன்னு தெரியல. பேசிட்டு வந்துடுறேன்க்கா. சரிம்மா, போய் பேசிட்டு வா. ஏய் ராஜா, என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க? என்ன காரியம் என்ன செஞ்சு வச்சிருக்க நீ? அம்மாவுக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ அம்மா என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே. அத்தை, கோவப்படாதீங்க அத்தை. என் தங்கச்சி தெரியாம தப்பு பண்ணிட்டா. அவளை மன்னிச்சு விட்டுருங்க அத்தை. அவ சின்ன பொண்ணுதான் அத்தை. அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. அவளை இன்னைக்கே ஊருக்கு அனுப்பிடுறேன் அத்தை. இனிமே இந்த ஊரு பக்கம் இல்ல அத்தை, இந்த வீட்டு பக்கமே அவளை வர வேணாம்னு சொல்லிடுறேன் அத்தை. அத்தை, அதுக்காண்டி நீங்க அவளை தண்டிச்சிடாதீங்க அத்தை. அத்தை, அவளை மன்னிச்சு விட்டுருங்க அத்தை. மனசா, இனி நீ எதுவும் பேசக்கூடாது. மீனாட்சி இங்கே வா. அம்மா, மீனாட்சி எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீங்கள் மீனாட்சியை தண்டிச்சிடாதீங்கம்மா. அம்மா, கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்கம்மா. மீனாட்சி, உன்னை இங்கே வான்னு சொன்னல, இங்கே வா. நான் அவ கூட பேசி முடிக்கின்றதுக்கு இங்கே இருக்கிற யாரும் வாயை திறக்கவே கூடாது. அத்தை அத்தை, மீனாட்சி எதுக்கு நீ இப்போ அழுதுகிட்டு இருக்க? அழுகாதம்மா, கண்ணீரத்தோட. அத்தை, அம்மா கையை வாங்கவும் மீனாட்சியை அடிக்க போறாங்கன்னு தான் நினைச்சோம். ஆனா அம்மா அழுகாதம்மான்னு மீனாட்சியை சொல்றாங்க. என்ன நடக்குது இங்க? அம்மா, வீடியோ பார்க்கும் உறவுகளே, ஒரு நிமிஷம் என் மனசு படக்கு 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 படக்குன்னு அடிச்சிருச்சு. அம்மா போய் மீனாட்சியை எதுவும் அடிச்சிடுவாங்களோ என்னமோன்னு பார்த்தா அம்மா
போய் மீனாட்சி கண்ணை தொடச்சி விட்டு அழுகாதாமான்னு சமாதானம் பேசுகிறாங்க. அம்மா நெசமாலுமே திருந்திட்டாங்களா இல்லை அம்மா இதுக்கு பின்னாடி எதுவும் நாடகம் ஆட போகிறாங்களான்னு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நாளைக்கு வர வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எங்கள் அம்மாவை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கிற முடியும். அம்மா நடிக்கிறாங்களா இல்லை திருந்திட்டாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. நாளைக்கு பார்க்கலாம் உறவுகளே. பாய் உறவுகளே.